ஈழ உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். அன்புடன் சிறிது நேரம் 2 விடயங்களை பற்றி கதைக்கலாம் என்று நான் வந்திருக்கின்றேன். முதலாவது விஷயம் மாவீரதின ஏற்பாடுகள் தொடர்பானது. இரண்டாவது விஷயம் மாகாண சபை தேர்தல் தொடர்பானது. முதலாவது மிகவும் புனிதமானதும் மதிக்கத்தக்கதுமான இந்த மாவீரதின ஏற்பாடு தொடர்பாக அண்மைய நாட்களில் சில முரண்பாடுகள் ஏற்பாடு சம்பந்தமாக சில விதண்டாவாதங்கள் இடம்பெறுவது மிகவும் வேதனை அளிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த வேளையிலே ஈழ மக்களிலே அனைவருக்குமே தெரியும், 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு மிகவும் அச்சுறுத்தல்கள் ஆபத்துகளுக்கு மத்தியிலேயும் சில தரப்புகள் சில கட்சிகள் இந்த மாவீரதின ஏற்பாடுகளை துணிச்சலுடன் இராணுவ அடக்குமுறைக்கு மத்தியில் அதை ஏற்பாடு செய்திருந்தார்கள். மக்களும் அந்த நிகழ்வுகளிலே இந்த மாவீரர்களுக்கான அஞ்சலியை மிகுந்த ஈடுபாட்டுடன் அர்ப்பணிப்புடன் மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் அண்மைய நாட்களில் இந்த ஏற்பாடு தொடர்பாக சில முரண்பாடுகள் ஏற்பட்டிருப்பது மிகவும் மனவர்த்தத்துக்கு தக்க விஷயமாக இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் மாவீரர்களை வச்சு எவரும் அரசியல் செய்யவும் முடியாது, போட்டி போடவும் முடியாது. என்று சொன்னால் மாவீரர்கள் அனைவருக்குமே சொந்தமானவர்கள். தயவுசெய்து அந்த விடயத்திலே தவறழைத்தவர்கள் இனியாவது தங்கள் தகவலை திருத்திக் கொண்டு இந்த ஏற்பாடு தொடர்பாக இதுவரை யார் இந்த மாவீரர் ஏற்பாடு செய்கிறார்களோ அவர்களே அதை செய்யட்டும். ஏனென்று சொன்னால் இதில் யார் ஏற்பாடு செய்கின்றார்கள் என்பது பிரச்சனை இல்லை. யாருக்கு இந்த வீர வணக்கத்தை இந்த அஞ்சலியை நாங்கள் செலுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். ஆகவே மாவீரர்களை மனதில் இருத்தி மாவீரர்கள் இந்த கரும்புலிகள் இந்த வீரச்சாவடைந்த உங்கள் தோழர்களை மனதில் இருத்தி தயவுசெய்து உங்கள் போட்டி பொறாமை பிரச்சனைகளை ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு தயவுசெய்து இந்த மாவீரதின ஏற்பாடுகளை ஒருமித்து செய்வதற்கு முயற்சி எடுங்கள். ரெண்டாவது விஷயம் மாகாண சபை தேர்தல் தொடர்பானது. புலம்பெயர் உறவுகளிடம் அன்பான உரிமையுடைய வேண்டுகள். எமது மக்கள் இந்த வேளையிலே தலைவனில்லாத செம்மறியோ ஆடுகள் போல இருக்கிறார்கள் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. என்று சொன்னால் தேசிய தலைவர் என்பதற்கு ஈடாக ஒரு மாற்றாக இன்னொரு தலைவர் எமது சரித்திரத்தில் வரவும் முடியாது. அப்படியானவர்கள் உருவாக்குற வாய்ப்பும் இல்லை. எப்பொழுதும் அவர் தலைவர் தான், தேசிய தலைவர் தான் எப்பொழுதும் எங்களுக்கு தலைவர். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, சந்தேகம் இல்லை. ஆனால் எங்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்களை இங்கே இருக்கின்ற எமது வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற இந்த லட்சக்கணக்கான மக்கள் தீர்மானிக்காமல் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற ஒரு சிலர் அல்லது ஒரு குறிப்பிட்ட குழு விரல் நீட்டுகின்ற சுட்டி காட்டுகின்ற ஒருவருக்கு நாங்கள் அவரை தெரிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோமான்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. அவ்வளோத்துக்கு இங்கே எந்த வங்குரோத்தும் ஏற்படவும் இல்லை. இங்கே யாருமே இல்லை என்ற நிலை உருவாகவும் இல்லை. எங்கள் தேசத்தை கட்டியெழுப்பக்கூடிய இந்த தேசிய போராட்டத்தின் இலட்சியம் என்னவென்பதை அறிந்ததை செயற்படுத்தக்கூடிய தலைவர்களை உருவாக்குவது அல்ல தேடி பிடிப்பது என்பது எங்களுக்கு கஷ்டமான காரியம் இல்லை. ஆனால் நீங்கள் உங்களுடைய நலன் சார்ந்து ஒருவரை கொண்டு நிறுத்திவிட்டு இவரை தெரிவு செய்யுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு நாங்கள் எங்கள் இடத்தில் இருக்கின்ற எவருமே முட்டாள்கள் இல்லை. தயவு செய்ததை புரிந்து கொள்ளுங்கள். புலம்பெயர் தேசத்து உறவுகளும் ஈழத்து உறவுகள் எல்லோரும் சேர்ந்துதான் சில விடயங்களில் செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் எல்லாருமே ஈழத்து உறவுகள். ஆனால் இங்கு இருக்கின்றவர்களை முட்டாள்களாக நினைத்து முட்டாள் நிலையில் வாழ்கின்றார்கள் என்ற கற்பனை செய்துவிட்டு தயவு செய்து நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய அரசியல் விடயங்களில் தவறிழைக்காதீர்கள். ஏற்கனவே உங்கள் சில தெரிவுகள் மிக பாரதூரமான தவறாக போய்விட்டது. தொடர்ச்சியாக அதை செய்யாதீர்கள். தயவுசெய்து ஈழத்தில் இருக்கின்ற இந்த ஈழத்துக்காக போராடிய போர் வீரர்கள், விழுப்புணடைந்த தளபதிகள், விழுப்புண்ணேற்ற போராளிகள் இப்பொழுதும் இங்குதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்ற மக்கள் இங்குதான் அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் கலந்து ஆலோசித்து இந்த தேசத்தை ஒரு எழுச்சிமிக்கதாக ஒரு சர்வதேச உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக வளர்க்கக்கூடிய தலைவர்களை உருவாக்குவதற்கு நீங்களும் முயற்சி எடுங்கள். ஆனால் தயவு செய்து நீங்களே முடிவெடுத்து விட்டு சில விடயங்களை திணிக்காதீர்கள். சற்று இந்த விடயத்தில் நீங்கள் கவனம் எடுத்து செயற்படுவது நல்லதுன்னு நான் நினைக்கின்றேன். நன்றி.